Hi friends, welcome to my channel Exam Hacks. So today நம்ம என்ன பார்க்க போறோம்னா strength of material columns and struts பார்க்க போறோம் ஓகேங்களா. So first நம்ம column என்னன்னு பார்ப்போம் ஓகேங்களா. So column or stress is a member which is subjected to compressive load ஓகேங்களா. ஒரு மெம்பர்ல compressive load ஆக்ட் ஆகும்போது நம்ம வந்து column or strut னு சொல்லலாம். ஸோ அப்போ காலத்துக்கு என்ன கண்டிஷன், ஸ்டட்டுக்கு என்ன கண்டிஷன் பார்க்கும் ஓகேங்களா. ஸோ காலம்னா நம்ம என்ன எப்போ காலம் ஒரு மெம்பரை வந்து காலம்னு எப்போ நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா if two ends are fixed, so top and bottom ends if two ends are fixed and a axial compressive load is acted on the member ஓகேங்களா. இப்போ இப்படி ஒரு axial compressive load ஆக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். two ends is fixed and then actually it is compressive load ஆக்ட் ஆகும்போது நம்ம இதை வந்து காலம் சொல்லலாம் ஓகேங்களா. So then what is the condition for struts? So same condition but one end is fixed or hinged, both ends are hinged. One end is hinged or both ends are hinged இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரட்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு காலத்துக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பில்லர் நம்ம வீட்டில் இருக்க பில்லர் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அது வந்து ஸோ இதுதான் இது ரூஃபு, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. ஸோ இது வந்து நம்ம ஒரு பில்லர் போட்டிருப்போம் ஓகேங்களா. ஸோ அப்போது டாப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ரசிவ் லோடு ஆக்ட் ஆகும், பாட்டமில் வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு லோட் ஆக்ட் ஆகும் விச் இஸ் ஆல்சோ இன் கம்ப்ரசிவ் நேச்சர். ஸோ இது வந்து காலம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரட் எங்கே பார்க்கலான்னா கனெக்டிங் ராட், எக்ஸாம்பிள் வந்து கனெக்டிங் ராட் தான் ஓகேங்களா. ஸோ கனெக்டிங் ராடு பார்த்தீங்கன்னா போத் எண்ட்ஸ் ஆர் ஹிஞ்சுடு ஓகேங்களா. ஸோ இதுலேயும் கம்ப்ரசிவ் லோடு தான் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபெயிலியர்ஸ் ஆஃப் காலம்ஸ். ஸோ என்னென்ன கண்டிஷனில் வந்து காலம் வந்து ஃபெயிலியர் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா, டைரக்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பக்லிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்டு தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டைரக்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அண்டு பக்லிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த மூணு கண்டிஷனில் வந்து நமக்கு வந்து காலம் வந்து ஃபெயில் ஆகும் ஓகேங்களா. ஸோ காலத்தில் வந்து நம்மளுக்கு என்னென்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் காலம், இன்னொன்று வந்து லாங் காலம் ஓகேங்களா. So first of all we are going to see short column. So short column is, let us consider a member which is having uniform cross section A and subjected to a compressive load P. So this is the short column where short column which is subjected to axial compressive load P. The compressive stress is given in the so the load is acting. So the compressive stress is given by small p, which is normally we know that stress equal to force per area. Okay, here force is the P and area of cross section A ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த லோடை வந்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷார்ட் காலம் வந்து ஒன் ஸ்டேஜ் அட் ஒன் பாயிண்ட் இட் வில் ஃபெயிலியர் ஓகேங்களா. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஷார்ட் காலம் வந்து ஃபெயிலியர் ஆகும். அந்த ஃபெயிலியர் நம்ம என்ன சொல்லுவோம்னா க்ரஷிங் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா, ஷார்ட் காலத்தில் அதை வந்து நம்ம க்ரஷிங் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். ஸோ அப்போ க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு சிக்மா சி, க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு க்ரஷிங் ஃபோர்ஸ் பெர் ஏரியா ஓகேங்களா. ஸோ ஷார்ட் காலம் ஃபெயில்ஸ் ஒன்லி டியூ டு க்ரஷிங் ஃபெயிலியர் ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா லாங் காலம். So let us consider a long column with uniform cross section A, length L and compressive load P which is acting on the member. ஸோ நம்ம எப்போ ஒரு
மெம்பரை வந்து லாங் காலம் சொல்லணும்னா if length is higher than diameter, very large than, this is the diameter, or width. It is if it is rectangle in shape, it is we can say it's a width. So length பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கம்பேர் பண்ணும்போது வெரி லார்ஜாக இருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் நம்ம அதை வந்து லாங் காலம்னு சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ லாங் காலம் வந்து எதனால் நம்ம ஷார்ட் காலம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம், க்ரஷிங் ஃபெயிலியர் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ பட் லாங் காலத்தில் நம்மளுக்கு ஆஸ் வெல் க்ரஷிங் ஃபெயிலியர் ஆஸ் வெல் அஸ் பெண்டிங் மீன்ஸ் பக்கிள் ஆகும். ஓகேங்களா, பக்லிங் நடக்கும். ஸோ ரெண்டு விதமாக ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து சைன் கன்வர்ஷன் பார்க்கலாம். So let us take this is a column, this is the center axis. If the column bend like this towards outer, so centerல இருந்து நமக்கு வந்து outer wards நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகுனா பாசிட்டிவ்னு எடுத்துக்கோங்க. ஸோ சிமிலர்லி இன்வெர்ட்ஸ், ஸோ இந்த ஷேப்பில் பெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் சைன் கன்வர்ஷன் ஃபார் பெண்டிங் ஆஃப் பக்லிங் ஆஃப் காலம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. So which is noted by a letter small n. So let me say what is slenderness ratio means. It is the ratio of actual length to the radius of gyration. ஓகேங்களா, slenderness ratio is the ratio of actual length to the radius of gyration, where n is equal to L by K, where K is the radius of gyration. ஓகேங்களா, this is the slenderness ratio. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்ளிங் லோட் ஃபார் எ காலம். crippling load for a column by Euler's formula. So first of all we are going to see what is crippling load. So the load at which the column just buckles is known as buckling or critical or crippling load. So crippling load na if a column starts buckling, so this is a normal column, so இதில் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, இங்கே லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ எப்போ இதை வந்து கிரிப்ளிங் லோடுன்னு சொல்லுவோம்னா இட் ஸ்டார்ட்ஸ் பக்லிங். This is syntax. So when it starts deviate from its center line, then it is to be buckling. Then the load is called buckling load. ஓகேங்களா, so which is the buckling load is given by Euler's formula, so which is directly equal to P. Buckling load for Euler's formula, E denotes Euler's formula, which is equal to pi square E I minimum divided by LE the whole square. LE is the effective length. ஓகேங்களா,
ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுக்கு இந்த எஃபெக்டிவ் லென்த் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அது என்னலாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன்று வந்து போத் ends ஆர் ஹிஞ்சுடு. ஸோ போத் ends ஆர் ஹிஞ்சுடுக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேங்களா. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் போத் ends ஆர் ஹிஞ்சுடு பொசிஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து L is equal to, ஸோ எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு L. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு சம்மில் வந்து இப்போ போத் ends ஆர் ஹிஞ்சுன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஸோ அதுக்கு வந்து நம்ம பக்லிங் லோடு கண்டுபிடிக்கோம்னா நம்ம எஃபெக்டிவ் லென்த்துக்கு பதில் வந்து நம்ம டேரெக்டாக கிவன் லென்த்தை வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போத் ends ஆர் ஹிஞ்சுடு. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து போத் ends ஆர் ஃபிக்ஸ்டு. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம பார்த்தீங்கன்னா L is equal to, ஸோ எஃபெக்டிவ் லென்த் equal to L/2. ஓகேங்களா. ஸோ போத் ends ஆர் ஃபிக்ஸ்னால் நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவ் லென்த் வந்து L/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து one end is fixed. ஸோ தேர்ட் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணோம்னா one end is fixed and one end is hinged. ஸோ இப்போ ஒன் எண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இன்னொரு எண்டில் இட் இஸ் ஹிஞ்சுடு. ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷனுக்கு எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு L/√2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன், லாஸ்ட் ஒன் வந்து one end is fixed and other end is free. So this is the fourth and last condition. One end is fixed and one end is free. So which is similar to cantilever beam. Okay, which is similar to cantilever beam. So one end is fixed and another end is free. So here the effective length is equal to 2L. So this is the buckling load or crippling load for buckling or crippling load given by Euler. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் வந்து கேட் கொஷின் சால்வ் பண்ணலாம்.